ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீரில் எக்ஸசைஸ் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.5 பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் சம் காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தட் இஸ் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் வாட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ்? x plus 6 by 3. Next, g of x is 3 minus x. 3 minus x. Here given f of x, g of x. Find f composition g and g composition x. ரெண்டு கேட்டிருப்பாங்க. And then check whether f composition g equals g composition f. ஸோ ரெண்டே கண்டுபிடிச்சிட்டு செக் வெதர்னாலே இட் மேபி தான், கன்ஃபார்மாக வரணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவலாக இட் மேபி வரலாம், வராமல் இருக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த காம்போசிஷன் சிம்பலுக்கு என்ன மீனிங்னா ஆஃப் அதாவது ஒரு ப்ராக்கெட், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். அது ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ காம்போசிஷன் சிம்பல் எடுத்துருங்க, அதுக்கு வேறு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுங்க, ஜி ஆஃப் எக்ஸ். அவ்வளோதான். வாட் இஸ் த மீனிங்? காம்போசிஷன் மீன்ஸ் ஆஃப்னு இருக்கும் அந்த ஃபங்க்ஷனோட ஆஃப். ஸோ காம்போசிஷன் மீன் கம்பைன். ஓகே. ஸோ எஃப் காம்போசிஷன் சிம்பல் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் போதும், ஜி ஆஃப் எக்ஸ் க்ளோஸ். அவ்வளோதான். இப்போ எது கூட எக்ஸ் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், உள்ளே இருந்தால் வரணும். ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கனால ஜி ஆஃப் எக்ஸ் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக வாட் இஸ் யுவர் கொஸ்டின் இருக்கிறது அப்ளை பண்ணணும். ஸோ நவ் இது எஃப்னு இருக்கனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் அர்த்தம். பட் இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். சிம்பிள், கன்ஃபியூஷன்ஸே வேண்டாம். ஸோ எஃப்ன்றது எஃப் ஃபங்க்ஷன், ப்ராக்கெட்டில் இருக்கிறத எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். அப்போ என்ன அப்ளை பண்ண போகிறோம்? இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 3 minus x, ஓகே, ப்ளஸ் 6/3. இது ரெண்டு லைக் டேர்ம்ஸா? ஸோ 6 + 3 9 minus x/3. இது உங்களோட எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ். இதை ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுவோம்? அதே சேம் காம்போசிஷன் சிம்பல் எடுத்துகிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுத போகிறோம். அவ்வளோதான். இப்போ எது கூட எக்ஸ் இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கனால அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். ஸோ இப்போ ஜி அப்படி எழுதிப்பேன். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேலை என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அது எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் 6/3. இது இப்போ என்ன இருக்குது? ஃபங்க்ஷன் ஜி இருக்கா? ஜினா ஜி ஆஃப் எக்ஸை யூஸ் பண்ணணும். பட் எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டை அங்கே போடணும். அவ்வளோதான். எல்லா சம்ஸ்லையுமே அப்படி தான். எஃப்னு தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். ஆனால் உங்களுக்கு என்ன ப்ராக்கெட் இருக்கும் அது அப்படியே அப்ளை பண்ணணும். ஸோ ஜிக்கு போட்டோன்னா இட் இஸ் 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக இதை போடணும், எக்ஸ் ப்ளஸ் 6/3. ஓகே, இருக்குல்லையா? இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா திஸ் இஸ் 3 இஸ் எல்சிஎம். 3 3s are 9, மைனஸ் ஆர் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். -x -6, கரெக்டாக? -x -6. ஸோ இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ். ஸோ 9 - 6 3 minus x/3. இது நம்பர் 2. நம்பர் 1ஓட இதை கம்பேர் பண்ணும், சேமாக வருதா வரலையா? ஸோ நம்பர் 1 என்ன இருக்குது? இங்கே -x -6 ஸோ 3 - x -3 வந்துருக்கும், சேமாக இல்லை. இங்கே 9 - x/3 வருது, அங்கே 3 - x/3 வருது. ஸோ ஃப்ரம் 1 and 2 f composition g not equal to g composition f. check whether, test whether, examine whether அப்படிலாம் சொன்னால் கன்ஃபார்ம் கிடையாது, வரும் வராமலும் இருக்கும். இருக்குல்லையா? ஸோ ஒன் மோர் சம். நெக்ஸ்ட் சம் வேறு எது போகணும்? 5th சம் போட்டுமா? ஸ்கொயர் இருக்கிறது இல்லை செகண்ட் சம் போடுறேன். செகண்ட் சம் ஆல்சோ here given f of x is 2/x, g of x is 2x² - 1. ஓகே. ஸோ here also given f of x, g of x. இங்கேயும் அதே சேம் ஸ்டோரி தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிக்கணும், ஜி காம்போசிஷன் எஃப் கண்டுபிடிச்சா சேமாக இருந்தால் ஈக்குவல் எழுதணும், இல்லை நாட் ஈக்குவல். ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி எழுத போகிறோம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த காம்போசிஷன் சிம்பலை எடுத்துகிட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், அவ்வளோதான், சிம்பிள். இருக்குல்லையா? ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா, அது எழுதுனீங்க 2x² - 1. ஸோ எஃப்னு இருக்கா, அப்போ எஃப் ஃபங்க்ஷனில் போடுங்க. பட் எக்ஸுக்கு பதிலாக இதை போடணும், 2/x க்கு வேறு இதை போடணும், 2x²
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. இங்கே 2 டேர்ம் இருக்குது, நடுவில் ப்ளஸ் மைனஸ் இருக்கிறப்ப இந்த 2 அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. சரியா? அவ்வளோதான். இதை சிம்பிளி பண்ண முடியாது. 1 வச்சுருக்கேன். அடுத்து ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுவும் என்ன பண்ணுவோம், ஜி காம்போசிஷன் சிம்பிளுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவேன். இஸ் இட் கரெக்ட்? ஸோ இங்கே அதே மாதிரி up to this covered. Yes, ma'am. So here g of f of x க்கு பதிலா என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்களோ அதை போடுங்க. 2/x. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் பேர் g வந்துருச்சு. g னா g of x போடணும். ஆனா அதுல இருக்கிற x க்கு பதிலா நம்ம பிராக்கெட் போடணும். ஸோ g of x என்ன இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. இல்ல 2 into x க்கு பதிலா இதை போடணும். அப்ப x க்கு பதிலா 2/x போடணும். ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போடுறேன் x க்கு பதிலா. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஜஸ்ட் ஐ எம் ரீப்ளேசிங் யுவர் ப்ராக்கெட். ஸோ 2/x போடுறேன். 2/x போடுறேன். 2/x the whole square minus 1. ஸோ ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ணணும். இப்படியே கேன்சல்லாம் பண்ணக்கூடாது எதுவும். ஸோ 2 ஸ்கொயர் 4 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதுவும் உங்களோட ஃபர்ஸ்ட்டும் சேமாக இருக்கா செக் பண்ணும். சேமா இல்லை. சப்போஸ் எல்சிஎம் எடுத்தாலும் என்ன பார்க்கலாம், எல்சிஎம் எடுத்தாலும் இட் இஸ் நாட் சேம் எனிஹோ. 8 minus x ஸ்கொயர்னு வரும். ஸோ ஹியர் 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஃப்ரம் 1 and 2 சேமா இல்லை. ஸோ அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். அது கிளியர்? சப்போஸ் சேமாக இருந்தால் ஈக்குவல் எழுதணும். இது கிளியர்? Any doubts means clarify to the next class. Okay. Bye bye students.